அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். எதிரிகளுக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் விளைவாக நாகதோஷம் உருவாகிறதுங்க. எனவே ஏற்றமும் இறக்கமுமான வாழ்க்கை அமையுங்க. ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைகளில் புரளும். மருத்துவ செலவுகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வது அரிதுங்க. அதே போல் பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் அதிகரிக்குங்க. உங்களுடைய முன்னேற்றம் பற்றி அடுத்தவர்களிடம் விமர்சிக்க வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு. வீடு மாற்றமும் இடமாற்றமும் திருப்தி தரங்க. கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்பட்டால் மன அமை கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய உயர் படிப்பின் விளைவாகவோ வேலை நிமித்தமாகவோ வெற்றி உண்டு. உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. வழிபாட்டின் மூலம் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் என்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சலீஸ்வரரை வழிபட்டு வந்தால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.